வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் வந்து தாக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கள்ளக்குறிஞ்சி இந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் இருக்க குமரகுருன்னு சொல்கிறவர் அங்கே இருக்க அதிமுக நிர்வாகியை வந்து மிகப்பெரிய லெவலில் தாக்கியிருக்காரு. ஸோ அவர் மனைவி முன்னாடியே தாக்கினால பார்த்தீங்கன்னா மீடியாவில் புலம்புறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுங்க, சிவி சண்முகம் காப்பாற்றுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிலைமை வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. இந்த மாவட்ட செயலர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு. ஸோ இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறத அடிமட்ட தொண்டனுக்கு எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. இது சமாளிக்க முடியுமா எடப்பாடியாலாம் கேட்டிங்கன்னா ஏற்கனவே சிக்கலில் தான் இருக்குது. முகாமில் எல்லாரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலையில் தான் தென் மாவட்டங்களில் இருக்க கிளை செயலாளர் வட்ட செயலாளர்லேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு மண்டலில் தான் இருக்காங்க. இப்போ இந்த கிளை செயலாளர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சார்பு அமைப்பை சேர்ந்தவங்கலாம் வந்து மாற்ற சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு. மாவட்ட செயலர் தயங்கிட்டு இருக்காங்க. இப்போ மாவட்ட செயலரே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. மாவட்ட செயலர் மேலே நடவடிக்கை எடுப்பாரா எடப்பாடி அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க, சிவி சண்முகம் கண்ட்ரோலில் தான் இதெல்லாம் இருக்கு. சிவி சண்முகம் கண் அசைச்சா மட்டும் தான் அது நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் வெளியே இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கிளை செயலாளர் மாவட்ட செயலாளருக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓர் அணியில் இருந்தால் பரவாயில்ல, தென் மாவட்டங்கள் அப்படி இல்லை. ஆனால் இப்போ வட மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு தான் போயிட்டுருக்கு. யாருமே யாரோட கண்ட்ரோலில் இல்லைன்றது தெளிவாக தெரியுது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் கண்ட்ரோல் ஆவாரான்னா இல்லை, சிவி சண்முகம் கட்டுப்பாட்டில் தான் எடப்பாடி இருக்காரு. ஒரு சில பேர் மேலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு தர்ம சங்கடத்தில் தான் இருக்காரு. அவங்களோட ஆதரவோட தான் போச்சுரா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் எடப்பாடியோட பதவி காலி ஏறுன்ற அளவுக்கு விஷயம் இருக்கால தான் எடப்பாடியால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு. ஸோ இப்போ தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் இங்கே இருக்க கிளை செயலாளர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்பு அமைப்பு செஞ்செல்லாம் மாத்திரா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி நெருக்கடி உள்ளாவார். இப்போ தாக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களாக மாவட்ட செயலர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தலைமை பொதுச்செயலாளர் தான் நடவடிக்கை எடுப்பார். ஆனால் இப்போ பொதுச்செயலர் எடுப்பாரா இல்லையான்ற ஒரு கேள்வியோட தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதே வந்து வட மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காப்பார். ஸோ இப்போ அந்த ஆலோசனை கொடுத்தனால யார் மேலே நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் வந்து எல்லாரையும் விஸ்வரூபம் எடுத்துருந்துச்சு. ஸோ அந்த கிளை செயலாளர் தென் மாவட்டம் ஃபுல்லாமே ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலை. இப்போ அந்த இடத்துல இன்னொரு நபரை வரும்போது பழைய ஆட்கள் எங்கே போவாங்க? ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் ஃபேவர் தான் இருப்பாங்க. புது நபர்கள் கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க முடியுமா கேட்டிங்கன்னா வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க சீனியர்கள் இருந்தால் தான் எப்படி வந்து வேலை பார்க்குறது, எப்படி வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது அவங்க தான் டிசைட் பண்ணும். ஓபிஎஸ் ஆதரவு மனநிலையில் இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக தோல்வி அடைச்சு. அப்போ புதுசாக இளைஞர்களை போடுற பட்சத்தில் அங்கே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தோல்வி அடைகிறதுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா திருப்பி வருது. இது எடப்பாடி பழனிசாமி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான்ற ஒரு சிக்கலாகவே ஒரு சூழ்நிலையாகவே உருவாயிருக்கு. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அதோட வேலைகள் பார்த்தீங்கன்னா திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எடப்பாடி அணியோ பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன் தோல்வியே இன்னும் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆலோசனை பண்ணாமல் மிகப்பெரிய லெவலில் நடவடிக்கை எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான்ற ஒரு பிரச்சனையை கூறிய விஷயமா அது பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நிறைய மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதரவாளர் தான் வேட்பாளரை வந்து நியமிக்கிறாங்க. அப்படி வேட்பாளரை பார்த்தீங்கன்னா இந்த போட்டியிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ நியமனம் பண்ணுற இப்போ அந்த பதவியில் இருக்காங்கல்ல அவங்களோட ஆதரவாளர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நியமன பதவியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை கண்டிக்கணும். ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு கிளை செயலாளர் பார்த்தீங்கன்னா அம்மாட்ட போய் புகழ் கொடுக்குறாரு மாவட்ட செயலர்னா அம்மா உடனே நடவடிக்கை எடுப்பார். ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி. கிளை செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உழைச்சி ஒன்றிய செயலாளர் உழைச்சனால தான் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் எம்எல்ஏ உருவாகுறாங்க. ஆனால் எம்எல்ஏக்களை பதவி வாழ்ந்தோன்னா அவங்கள மறந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பெண்ணாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் விளைவு பார்த்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டவங்க இப்போ நீக்கினா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அஸ்திவாரம் ஆடி போயிடும். அதிமுக இப்போ 2024 பார்த்தீங்கன்னா வாக்கு வாங்கியிருக்காங்கல்ல இந்த எம்பி எலெக்ஷனில் அதோட தோல்வியை தான் சந்திக்கும். அதோட மோசமான தோல்வி
தோல்வியை தான் அடைகின்றாங்க. இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறன்றாங்க. ஸோ எடப்பாடியோட கணக்கிலேயே வச்சு பார்க்கும்போது தொகுதி வாரியாக பார்க்கும்போது எல்லா இடத்தையாச்சும் கொஞ்சம் முன்னேறி இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் 234 தொகுதியும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான். பல இடங்களில் 3வது இடம், 108 இடங்களில் பார்த்தீங்கன்னா 3வது இடம் சொல்லும்போது இது எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லையோன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக சுருங்கிருச்சோன்ற ஒரு கேள்வி இருக்குது. சுருங்கின அதிமுக ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சுருங்கின அதிமுகவை இன்னும் மேலும் பலப்படுத்த ஏதாச்சும் ஒரு வழிகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. சசிகலா ஓபிஎஸை டிடி தினகரன் இணைக்கும். இல்லை சசிகலா ஓபிஎஸ் இணைச்சாலுமே ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை பார்த்தீங்கன்னா ஓட்டை பிரிக்கிறதுக்குன்னே டிடி தினகரன் அமமுக செயல்படும். இப்போ திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பிரிஞ்சு போய் மதிமுக ஆரம்பிச்சாரோ வைகோ, அதே மாதிரி தான் அதிமுகலேருந்து பிரிஞ்சு போய் அமமுக. இவங்களால பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அமமுக பதவியில் ஜெயிக்க முடியாட்டியும் அது அந்த ஓட்டை பிரிப்பாங்க. ஓட்டு பிரிக்கிறனால பார்த்தீங்கன்னா அது திமுக சாதகமாக முடிஞ்சிட்ருக்கு. அதனால தான் எல்லாருமே டிடி தினகரன் கூட்டணி தான் அப்பேன்றதை திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அப்போ அதிமுகவை இணைக்கணும், டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா கட்சியோட இணைக்கணும்னா அந்த டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா டெல்லி சொன்னால் கேட்பாரு, ஒரு அழுத்தம் சொன்னாலே கேட்டுவார். பட் அது வாய்ப்பு இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே பிரச்சனையாக இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பச்சைக்கொடி காமிச்சா எல்லாமே நடக்கும்ன்றாங்க. சசிகலா சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா தோல்வின்னு சொன்னாலுமே அது தோல்வியாக கருத முடியாது. சசிகலான்ற ஒரு தனி நபர், எந்த பதவியுமே இல்லை இது வரைக்கும். சசிகலா பொதுச் செயலாளராக பார்த்தீங்கன்னா 2017 இடைக்கால பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா தேர்வு பண்ணாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்போ சின்னமாக தான் சொல்லிட்டாங்க. திடீர்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சசிகலா ஒரு ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. சசிகலா திருப்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு கப்பன் கட்டணும்னா காசு கொடுக்கணும். அந்த மாதிரி சசிகலா பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விதமாக கப்பம் கட்டினீங்களா சசிகலாவுக்கு? இல்லை, எல்லாருமே பதவி வாங்கிட்டாங்க. எல்லாருமே முன்னாள் அமைச்சருக்கு எப்படி ஆனீங்க? முன்னாள் அமைச்சர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கப்பம் கட்டுறது அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ஜெயலலிதாவுக்கு தெரியாதா சசிகலா இந்த மாதிரி கப்பம் கட்டணும் சசிகலாக்குன்ற மாதிரி? அப்போ அம்மாவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட முன்னாள் அமைச்சர்கள் தவறு பண்ணி சொத்துக்கள் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட எழுதி வாங்கினது உண்மைதான்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இருக்க ஒரு சில அந்த பத்திரங்கள்லாம் கொடநாட்டு இருந்துச்சு, அந்த கொடநாட்டில் இருந்தது தான், அதனால தான் கொள்ளை நடந்துச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் சொன்னாலுமே சசிகலா மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது அம்மா மேலே வச்ச மாட்டார் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அம்மா இருந்த காலகட்டத்தில் ஜெயக்குமார் போன்ற நபர்கள் ஓபிஎஸ் ஜூனியரு, எதுக்கு அவரை முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு துப்பு இல்லைன்றாங்க. ஸோ ஜெயக்குமார் போன்ற நபர்களை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே, இணைய போன்ற நபர்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே சொல்லிட்டு ஜெயலலிதா அவங்ககிட்ட அன்னைக்கே ஜெயக்குமார் கேட்டுக்கணும். ஆனால் அவருக்கு அன்னைக்கு கேட்கவே இல்லை. இதுக்கப்புறம் இப்போ பேட்டி கொடுக்குறாரு, அவர் ஜூனியருங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜானகணியில் இருந்தார், அப்போ ஜானகணியில் தான் இருந்தார். அப்போ அம்மாட்ட சொல்லணும்னா ஓபிஎஸ் ஜானகணியை சேர்ந்தவர், அவருக்கு முதலமைச்சர் பதவியெல்லாம் தராதிங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பதவி கொடுத்த போனால் திருப்பி கொடுத்துருவாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சசிகலா பதவி கொடுத்துட்டு போனாங்க, சசிகலா திருப்பி பதவி கொடுத்துறான். அம்மாவே இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட பதவி கொடுத்துட்டு போனாலும் இதே தான் நன்மைன்றாங்க. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும், ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பரதன் சொல்லிட்டு அம்மா சும்மா சொல்கிறதுக்கு இல்லை. ஓபிஎஸை தேர்ந்தெடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது காரணம் இல்லாமல் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏதாவது உளவுத்துறை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் விசாரித்து தான் ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சீட்டை உட்கார வச்சுட்டு போயிருப்பாங்க. அம்மா இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது சிஎம் சீட்டை ஒரு நபரை நிறைய பேர் இருந்தாங்க, செங்கோட்டையன் போன்ற சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க. அவங்கள தவிர்த்து ஓபிஎஸ் நிற்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டார். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பாராட்டு விழாலாம் நடத்துனாங்க. அம்மா சொல்லுவாங்க, அம்மா ஒரு மேடையிலே சொல்லுவாங்க, ஒருத்தர் இந்த கட்சி பதவி போயிடுச்சுன்னா திருப்பி அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அதனால தான் பரதன் எனக்கு கொடுத்துட்டாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு புகழ் மிகப்பெரிய லெவலில் பாராட்டு விழா நடத்தியிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு குரல் கொடுத்துருங்க ஜெயக்குமார் போன்ற நபர்கள். இப்போ ஜெயக்குமார் பேட்டி கொடுக்க பார்த்தா அம்மா சொன்னதே, அம்மா தேர்ந்தெடுத்த நபரே தவறுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே இருந்தாருன்னா ஓபிஎஸோட ஆதிக்கம், ஓபிஎஸோட செல்வாக்கு கூடினும் சொல்கிறக்காண்டி, ஓபிஎஸ்கிட்ட கட்சி பேரும் சொல்கிறக்காண்டி தான் அவசரமாக எடப்பாடி பழனிசாமி போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு போட்டி வந்துடுவாங்க சொல்கிறக்காண்டி தான் நீக்கிறாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.